தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் டைமை சேவ் பண்ணுறதுக்குன்னு சில புது கேஜெட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. அந்த கிச்சன் கேஜெட்ஸ் பற்றின ஒரு வீடியோ தொகுப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ் மூலிமா நீங்கள் சமைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணுற டைம், அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ணுற டைம்லாம் உங்கள் கிச்சன் டைமில் சேமிக்கிறதுக்கு இந்த கேஜெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்ன கேஜெட்ஸ், அது என்ன ப்ரைஸில் வருது, அது மட்டும் இல்லாமல் சில கேஜெட்ஸ் 200 கிடைக்குது. ஸோ அந்த கேஜெட்ஸ் பற்றின ஒரு தொகுப்பை பார்ப்போம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. கட்டர் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஏதாச்சும் காய்கறி ஒன்றா தனியாக வெட்டிகிட்டு இருப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி அவஸ்தை பண்ணுற ஒரு அவசியமே இல்லை. இனிமேல் நீங்கள் காய்கறி சமைக்கும் போதே ஈஸியாக வெட்டி அதிலே பார்த்திங்கன்னா குழம்பு சட்டிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே வச்சு காய்கறி வெட்டணும்னு அவசியம் இல்லை. அதாவது சிஸ்ஸர் மாதிரி தான் இருக்கும். மேலே ஒரு பிளேடும் கீழே ஒரு பிளேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்ஸர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஈஸியாக காய்கறி வெட்டி போட்டுக்கலாம். இதனால் உங்கள் டைம் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களால் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைப்போம். பட் ஆனால் இந்த கேஜெட் மூலிமா நீங்கள் சமைக்கும் போது கூட காய்கறி வெட்டிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ தின் ஷேப்பில் வேணும், எவ்வளோ மெலிசாக வேணுன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்லைசஸ் ரொம்ப தின்னாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கேஜெட்னால இதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் இருக்குன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வாஷ் பண்ணி எங்கே வேணால் உங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிச்சன் கேஜெட். இதுக்காக ஒரு லைக்கை நீங்கள் தட்டி விட்டுருங்க. ஸ்டீமர் பேஸ்கெட் நம்ம பார்த்திங்கன்னா முட்டையை வேக வைப்போம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா முட்டை வேக வைக்கிறதுக்கு பின்ன பார்த்திங்கன்னா இட்லி வேக வைக்கலாம் சட்டி இருக்குது. பட் ஆனால் காய்கறி வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குன்னே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் பேஸ்கெட் இது பார்த்திங்கன்னா பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் பயோடிகிரேடபிள் மெட்டீரியலில் மேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் காய்கறியை வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி எடுத்து போட்டு நீங்கள் சாப்பிட ஹெல்த்தியாகவும் இருக்கும். டர்போ ஃப்ளெக்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா வாஷ் பேசினில் துவைப்போம். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம அலசுவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரத்தை அலசி போடுவோம். அதே மாதிரி கழுவுவோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வராது சில நேரத்தில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் இந்த இடத்துல இருக்கும், ஒரு பாத்திரம் இந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ஃப்ளோவும் சில நேரத்தில் கம்மியாகும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஜெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே பாத்திரம் இருக்கோ அங்கே கொண்டு போய் நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியை அதாவது ஃப்ளோ பண்ண வைக்கலாம். அதே மாதிரி வாட்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஹையாக வேணும்னா ஹை, இல்லை லோவாக வேணும்னா லோவாக இருக்கும். நீங்கள் இது கழுவும் போது, தட்டு கழுவும் போது, இல்லை பார்த்திங்கன்னா காய்கறி கழுவும் போது உங்கள் ஃப்ளோவை கூட மாற்றிக்கலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கிச்சன் கேஜெட். ஆப்பிள் பீலர் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இருக்கணும், அதாவது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் மெழுகு பார்த்திங்கன்னா வெளியில் தோலில் தேய்ச்சிருவாங்க. ஸோ அதனால் ஆப்பிள் சீக்கிரம் கெடாது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப கெடுதல். ஸோ அதுக்காகவே பார்த்திங்கன்னா ஆப்பிளோட தோலை உரிக்கிறதுக்குன்னே பார்த்திங்கன்னா இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் ஆப்பிள் தோல் இல்லாமல் சாப்பிட்லாம். பைனாப்பிள் கார்னர் பைனாப்பிளை பார்த்திங்கன்னா அதோட பல்ப்பை மட்டும் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த கேஜெட்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டா போதும். ஒரு ஹோல்டர் மாதிரி தான் இருக்கும். அதோட ஒரு ஸ்டீல் பைப் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கர்வ் பண்ணிவிட்டு, அதாவது கிளாக் வைஸில் கர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டு திரும்ப எடுக்கும்போது ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட பல்ப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கேஜெட்லேயே ஹோல்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைசஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்ப்பு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட ஸ்கின் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். இந்த கேஜெட்னால உங்களுக்கு பைனாப்பிள் ஈட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் சேஃபாகவும் இருக்கும். ஆக்ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பெப்பர், மிளகுலாம் போடுவோம். ஸோ அதுக்காகவே இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் நீங்கள் மிளகு, பெப்பர்லாம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஜெட் மூலியமாக நம்ம அரைச்சிக்கலாம். பின்னாடி ஒரு மெஷர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை திருவினிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக பெப்பர் அரைச்சிக்கும். அதே மாதிரி எவ்வளோ மெலிசாக வேணுமா இல்லை தின்னாக வேணுமான்னு சொல்லிட்டு அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம பெப்பர் போடுறதுக்கு, அதே மாதிரி உப்பு போடுறதுக்கு, டேஸ்ட்டுக்கலாம் இந்த கேஜெட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டேஸ்ட்டை மேம்படுத்துறதுக்கு. ஈஸி க்ளீன் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் நம்ம பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா தனியாக டிஷ் வாஷ் தனியாக இருப்போம், இல்லாட்டி சோப்பு வச்சுருப்போம். ஒவ்வொரு தடையும் நம்ம தொட்டு எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தொடாமல் பார்த்திங்கன்னா இதிலே டிஷ் வாஷை ஃபில் பண்ணி பாத்திரத்தை கழுவுறதுக்கு இந்த கேஜெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பேக் சைடில் ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் டிஷ் வாஷ் லிக்விடையும் அதே மாதிரி தண்ணியும் நிரப்பிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பாத்திரம் கழுவுறீங்களோ அதை கழுவும் போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நிப்பல்மாக இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்பப்போ தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ் வாஷ் லிக்விட் அந்த ஸ்பாஞ்ச் வழியாக வந்துடும். ஸோ நீங்கள் பாத்திரம் கழுவுன மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி டிஷ் வாஷ் லிக்விட் ஆட்டோமேட்டிக்காக அதில் போன மாதிரியும் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு டைமும் மிச்சமாகவும், அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பார்த்திங்கன்னா நீங்கள் போய் இந்த சோப் எடுக்கணும், அந்த டிஷ் வாஷ் லிக்விட் தொடர்ன்ற அவசியமும் இருக்காது. அதே மாதிரி டிஷ் வாஷ் லிக்விடும் வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த கேஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஜெட். இதுக்காக ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க. எக் ஷேப்பர்
நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிம் போகிறவங்களாம் கண்டிப்பாக முட்டை சாப்பிடுவாங்க. அதே மாதிரி முட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையானது. குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே சில ஷேப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஷேப்ஸில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ் வாங்கி கொடுக்கலாம். முட்டையை ஜஸ்ட் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை எடுத்து அந்த ஓடை உரிச்சதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுங்கள், அந்த ஷேப் உள்ள வச்சுங்க. வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் வந்து அவிச்ச முட்டையை வச்சிங்களோ அந்த ஷேப்லேயே பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஃப்ளெக்சிபிளாக மேட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஷேப்பை பார்த்து. ஸோ இது குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலாக மேட் பண்ண ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கேஜெட். ஸோ இதுக்காகவும் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கடைசியாக பார்க்க போகிறது ட்ரைஸ்கேல். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா அளவு கரெக்டாக பார்த்து போகணும். கொஞ்சம் அளவு மாறினாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டே மாறிடும். ஸோ அதுக்காகவே இந்த கேஜெட்டை ஸ்பெஷலாக மேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதோட அளவு எவ்வளோ கிராம்ஸ் போட்டிருக்கோம், அதாவது எவ்வளோ கிலோ மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டோட, அதாவது ஒரு சாப்பாடோட டேஸ்ட்டை வந்து அந்த மெஷர்மெண்ட்டையும் தீர்மானிக்குது. ஸோ இந்த கேஜெட் மூலிமா நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்க, எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கேஜெட்னால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஃபுட் மேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பார்த்த 10 கிச்சன் கேஜெட்ஸ். இந்த கேஜெட்ஸில் உங்களுக்கு எந்த கேஜெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா கிச்சன் கேஜெட்ஸோட பையிங் லிங்க்கும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரம் அப்டேட் தமிழா. நன்றி, வணக்கம்.